மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசியின் நீச்ச அதிபதியாகவும் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் சனி. அவர் திருக்கணிதத்தின்படி விரயஸ்தானமாகிய 12இல் நுழைந்து விட்டார். ஆனால் மிகவும் பலவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானமாகிய 11இல் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். இந்த வேளையில் அவர் மிக வலுவாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க லாபஸ்தானத்தில். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகுவுடனும் இணைந்திருக்கிறார். ராகுவும் கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவருடன் சேர்ந்து கர்மஸ்தானத்தை நோக்கி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நகர்கிறாருங்க சனி பகவான். இது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி துவங்கியிருந்தாலும் கூட முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இன்னும் 7.5 சனி துவங்கவில்லை. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே உங்களது உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை சிறப்பான முறையில் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை ஜென்ம ராசி 9 மற்றும் 6 ஆகிய இடங்களில் பதிகிறது. இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி பகவானினுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. ஜென்ம ராசிக்கு சனியின் பார்வை கிடைப்பதால் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த சூழலில் நிறைவாகவே கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலும் பதிவதால் பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உட்பட பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு காண்பதோடு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அஷ்டம பாதிப்புகள் தடைகள் உறுதியாகவே விலகும். ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து பல வருடங்களுக்கு பிறகு அற்புதமான அமைப்பில் ராகுவுடன் இணைந்து பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ராசியின் நீச்ச அதிபதியான சனியினுடைய இந்த பின்னோக்கிய நகர்வு மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை சனி பகவான் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் உறுதியாகவே அவர் வக்ரம் பெறுவது நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இதுவரை லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக நேர்கதியில் வலம் வந்த சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நிறைவான ஆற்றல் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அனுகூலமாக இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளை சாமர்த்தியமாக பேசி முடிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மற்றவர்களுடன் சமமாக பழகுவதோடு மட்டுமல்லாது பகை உணர்ச்சி இருந்த சூழலில் பகை உணர்ச்சியை நீர்த்து போகக்கூடிய வகையில் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் நன்மதிப்பு விரைவாக மேசராசிக்காரர்களுக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான டென்ஷன்கள் பிரச்சனைகள் அனைத்தைக்கும் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் சனியின் வக்ரத்தின் காரணமாக
நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை திட்டமிட்டு வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு, குறிப்பாக வீடு, வாகனம், வீட்டுமனை போன்றவை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுக்கு அதீதமாக கிடைக்க இருக்கிறது. அதில் கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் முழுமையாக 7.5 சனி துவங்கக்கூடிய தருணத்திற்கு முன் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. லாபத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட வளர்ச்சியை இந்த தருணத்தில் சாதுரியமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேகத்துடன் பல பணிகளை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து திறன்படவும் அற்புதமாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. அலுவலக பணி தொடர்பான பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிறு சிறு பிரச்சனைகளால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை உண்டாகும். நினைப்பதை காட்டிலும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நல்ல வேலை வாய்ப்பு, தடை இருந்த பல நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிதானத்துடன் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பண வரவு அதிகரிப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைப்பதால் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான விவசாய தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பிறக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதோடு மனதிற்கு மகிழ்ச்சியும் பல சந்தோஷமான நிகழ்வுகளும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் படிப்படியாக வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. சக கலைஞர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய வாய்ப்புகள் இந்த வேளையில் வந்து சேரும். பல்வேறு வகையில் சிறப்பான நுட்பமான திறன்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளும் 7.5 சனியின் பாதிப்பை குறைக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் மாணவ மாணவியருக்கு கல்வி சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்துல சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காணக்கூடிய இந்த தருணம் என்பது திட்டமிட்டபடி உறுதியாகவே அனைத்து காரியங்களையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துல தொழில் ரீதியான எதிர்பாராத வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதோடு அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சிரமமின்றி எளிதில் கைகூடும். நன்மை பல வகையில் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மன திடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கவலை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். லாபத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் தொழில் ரீதியான பணிகளை நயமாக பேசி முடித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.